இது சிலோன் 24 இஸ்மாயில் ஒய்சுர் ரஹ்மான் உங்களை சந்திக்கின்றேன். இன்று காலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய புதல்வரான யோசித்த ராஜபக்ச அவர்களை இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அழுத்கம மேலதிக நீதிபதி அவர்கள் முன்னிலையில் ஆஜர்படுத்தியிருந்தார்கள். மணி லாண்டரிங் கேஸ் எனக்கூடிய இலங்கையின் பண சலவை சட்டம் அல்லது நிதி தூய்மையாக்கல் சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க அம்சம். இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது ஜனவரி மாதம் 27ஆம் தேதி இந்த மாதம் 27ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு அழுத்கம மேலதிக நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் யோசித்த ராஜபக்ச இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டமை தொடர்பான மேலதிக விவரங்கள் வெளியாகியிருந்தன. ரத்னான ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள 34 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக யோசித்த ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரினால் கடந்த 23ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்ததை அடுத்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது. தற்போது தொடரப்பட்டுள்ள இந்த காணி வழக்கின் பிரதான சந்தேக நபர் யோசித்த ராஜபக்ச அவர்களுடைய பாட்டியான டெய்சி பாரஸ்ட் எனக்கூடிய பெண்ணாவார். நிலையில் இலங்கையின் மணி லாண்டரிங் கேஸ் அல்லது நிதி தூய்மையாக்கல் சட்டம் அல்லது பண மோசடி சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள யோசித்த ராஜபக்சவினுடைய வாக்குமூலம் பதிவு செய்ததன் பின்னர் அவர் இன்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். குறித்த இந்த வழக்கினுடைய சந்தேக நபராக இருக்கக்கூடிய யோசித்த ராஜபக்ச அவர்களை இந்த மாதம் 27ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். மறவாமல் யூடியூப் காணொலி ஊடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள். காத்திரமான பின்னூட்டங்களை அள்ளித்தாருங்கள். உடன் செய்திகளை அள்ளி வழங்குவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். நீங்களும் தயாரா?